ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் டான் செயின் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டரை ஆட் பண்ணிப்போம். ஸோ இண்டிகேட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் இண்டிகேட்டரோட லைனை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறேன். இதில் நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி இந்த டான் செயின் சேனலோட இண்டிகேட்டர் மட்டும்தான். இது வந்து பார்க்கறதுக்கு புல்லிஞ்சர் பேண்ட் மாதிரியே தான் இருக்கும். சேம் கான்செப்ட் தான். பட் இதில் நம்ம வந்து இன்னும் ஒரு ட்ரிக் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன ட்ரிக் அப்படின்னா, வால்யூமை பேஸ் பண்ணி இது பண்ணுவோம். பட் இதில் வால்யூம் நம்ம தனியாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. கேண்டில் கேண்டில் ஸோ வால்யூமுக்காக நம்ம கேண்டிலை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டான் செயின் சேனலுக்குள்ளே மட்டும்தான் கேண்டில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து கேண்டில் போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய க்ரீன் லைனை ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் லைனை சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுதோ மார்க்கெட் கீழே வரணும். அண்ட் சப்போர்ட்டை டச் பண்ணும்போது மார்க்கெட் மேலே போகணும். பட் இது எல்லா டைமும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் நான் ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். என்னை வந்து டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை டெலிகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ @ATO சிங்கிள்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் டைரெக்டாக டிஎம் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டைரெக்டாக நான் வந்து லைவ் ட்ரேடே போகிறேன். லைவ் ட்ரேட் போயிட்டு ட்ரேட் பண்ணியே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு தான் நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணியிருப்பேன். பட் இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ட்ரேடே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு நான் வந்து அசெட் மட்டும் நான் கரெக்டான அசெட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ சூஸ் இந்த கேண்டில் தான் யூஎஸ்டிபிஆர்எல் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து டவுன் ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த கேண்டில் டவுன் ஆகணும், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து டவுன் ஆகணும். என்னோட அனலைஸ் படி, அதுவும் இந்த இண்டிகேட்டர் படி இந்த கேண்டில் டவுன் ஆகணும், இல்லை நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் ஆகணும். அது எப்படி நீங்கள் வந்து ப்ரொடிக்ட் பண்ணுறீங்க? கண்டினியூவாக வந்து ஒன் பை ஒன் வந்து க்ரீன் கலர் கேண்டிலாகவே இருக்குது. பட் இதில் மட்டும் வந்துட்டு எப்படி வந்து டவுன் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். டவுன் ஆகுது இல்லை, பட் என்னோட அனலைஸ் வந்து டவுன் ஆகணும். ஓகே, டவுன் கேண்டில் தான், ரெட் கலர் கேண்டில் தான், நமக்கு இது பாசிட்டிவாக ரிசல்ட் வந்திருக்கு. அது எப்படி ஆகும் கரெக்டாக? அப்போ வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட் பார்க்கும்போதெல்லாம் அந்த மாதிரினா இல்லையே, அந்த மாதிரி தானே இருக்குது. பட் எல்லா டைமும் வந்து ஒர்க் ஆகுமா? ஒருவேளை இந்த கேண்டில் வரும்போது நமக்கு கீழே வரும், மேலே வரும், இந்த மாதிரிலாம் இருக்கே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம், இந்த க்ரீன் லைனை டச் பண்ணியிருக்குல்ல, இந்த கேண்டிலோட சைஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் கேண்டிலோட சைஸும் பாருங்கள். ஒரு பெரிய கேண்டில் தான் வந்து க்ரீன் லைனை டச் பண்ணியிருக்கு. அப்போனா ஆல்ரெடி பையர்ஸ் இதுலேருந்து இவ்வளோ தூரம் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த க்ரீன் லைன்லேயே வந்து அதோட விக்கும் ஃபார்ம் ஆகி டச் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து சின்னதாக ஒரு ரிவர்சல் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல டவுன் என்ட்ரி கொடுத்தேன். இதே கான்செப்ட் தான் சப்போர்ட்லையும் பாருங்கள். ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில், அப்புறம் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் மேலே வந்து டச் பண்ணிருச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், க்ரீன் லைனை டச் பண்ணியிருக்கு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. க்ரீன் லைனை டச் பண்ணியிருக்கு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதாவது க்ரீன் லைனை க்ரீன் கலர் கேண்டில் தான் டச் பண்ணணும், ரெட் கலர் கேண்டில் வந்து டச் பண்ணியிருக்க கூடாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். அதே மாதிரி தான் சப்போர்ட்டுக்கும். இங்கே பாருங்கள், ரெட் லைன் வந்து டச் பண்ணியிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் கேண்டில். ப்ரீவியஸ் மார்க்கெட் பாருங்கள், ரெட் கேண்டில் வந்து டச் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட்டு க்ரீன். இங்கேயும் ரெட் டச் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட்டு க்ரீன். இங்கே க்ரீன் டச் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட்டு ரெட். இங்கே க்ரீன் டச் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட்டு ரெட். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நான் இதில் வந்து என்ட்ரியே எடுத்தேன். ஓகே, இப்போ இந்த கரன்சியில் மட்டும்தானு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா கரன்சிலையுமே நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்தாச்சு. இன்னொரு கரன்சியில் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம்.
ஓகே, இன்னும் இந்த இதுலேயும் என்ட்ரி கிடைக்கல. இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் கிடச்சிது. அதனால தான் நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், க்ரீன் கலர் கேண்டில் டச் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. ரெட் லைனில் ரெட் கலர் கேண்டில் தான் டச் பண்ணணும். க்ரீன் லைனில் க்ரீன் கலர் கேண்டில் தான் டச் பண்ணணும். அப்போ தான் அது வந்து வேலிட் ஆகும். ஓகே, இன்னும் இந்த க்ரீன் லைனை டச் பண்ணல. ஒன்ஸ் இது டச் பண்ணால் மட்டும் தான் நம்ம என்ட்ரியே எடுக்கணும். ஸோ சின்னதாக ஒரு சின்ன கேப் இருக்கே, அது மட்டும் தானே என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஒரு சில டைம் மேபி கேண்டில் வந்து நெக்ஸ்ட் வந்து டவுன் ஆகலாம். பட் நம்மளுடைய அனலைஸ் வந்து அந்த லைனை க்ரீன் கேண்டில் டச் பண்ணணும். டச் பண்ணால் தான் வேலிட், இல்லை அப்படின்னா அது இன்வேலிட். ஓகே, யூஎஸ்டி பிஆர்எல் டச் பண்ணிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டவுன் என்ட்ரி கொடுக்கலாம். இதுவே ரெட் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது க்ரீன் கலர் கேண்டிலாக மட்டும்தான் இருக்கணும். ஓகே, என்ட்ரி எடுத்தாச்சு. அப் டைரெக்ஷனுக்கு கிடைக்குமானே? ஓகே, அப் டைரெக்ஷனில் என்செட்டி யூஎஸ்டிக்கு வந்து சான்சஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த கேண்டில் ரெட்டாக முடிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் வந்து அப் டைரெக்ஷன் தான். யூரோ யூஎஸ்டி வந்து க்ரீன் லைனை டச் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சிஏடிஜி எப்பயும் டச் பண்ணி பாருங்கள், டவுன் ஆகிட்டுருக்கு. என்சிடி யூஎஸ்டி டச், யூஎஸ்டி பிகேஆர், யூஎஸ்டி பிகேஆர் வேணும். ஓகே, ஈரோ யூஎஸ்டி வந்து டவுனு, என்சிடி யூஎஸ்டிக்கு என்ட்ரி எடுப்போம். என்சிடி யூஎஸ்டிக்கு அப்பு அண்ட் யூஎஸ்டி பிஆர்எல் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு ரிசல்ட். ஸோ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையே நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் வந்து மேக்ஸிமம் வந்து நெகட்டிவாகவே போகுது அப்படின்னா ஜஸ்ட்டு அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத ஒரு டைம் வாட்ச் பண்ணிட்டு எகெயின் வந்து மார்க்கெட்டுக்கு போங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து லாஸ் வருது, இல்லை ப்ராஃபிட் வருது, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி வரும். ஸோ மிக்சிங்கில் தான் வரும். பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, செப்பரேட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு இதில் வந்து நீங்கள் பாசிட்டிவ் ட்ரேடை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, இன்னொரு இதில் வந்து நெகட்டிவ் ட்ரேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி கேண்டில் பேட்டர்ன்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதை மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்கள், மிஸ்டேக்கை மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணாத எதையுமே நீங்கள் இது பண்ண வேணாம், மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவை கிடையாது. அண்ட் பண்ண மிஸ்டேக்கை ரிப்பீட்டடாக பண்ணாமல் இருந்தாலே பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரோ லெவல் ட்ரேடராக சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவை பைனரி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து குவாடெக்ஸ் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் அந்த குவாடெக்ஸோட லிங்க் இருக்குது. அதில் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம விஐபி குரூப்பில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம்.
எவ்ரிடே 12 பிஎம்க்கு ஒரு செஷன் இருக்குது, 9 பிஎம்க்கு ஒரு செஷன் இருக்குது. நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி சக்ஸஸ் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த கேண்டில் வந்து ப்ராஃபிட்டபிள் கேண்டில். டன். ரெட் கலர் கேண்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ மார்டிங்கல் 1ல் நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு.